Hallelujah, 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 hallelujah. Shabaratere. Welcome you Holy Ghost. பரிசுத்தாவியே, எங்களை நடத்துகிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களை ஜெயத்துக்கு நேராய் நடத்துகிறவரே, சோர்வை மாற்றுகிறவரே, புதிய பலத்தினால் இடைக்காட்டி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி எங்களுக்கு வானத்தின் வண்ணாவினால் பொழிய பண்ணுகிறவரே, உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம், உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம், உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம், உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். ஷபாரி கரமா தினமோ ரிகத ரைத்தரி தினமா உம்முடைய பலத்தினால் எங்களை இடைக்கட்டுங்க ஆண்டவரே, எங்களை நடக்க பண்ணுகிற தேவ பலத்தினால் இடைக்கட்டுங்கப்பா. முன்னேறி செல்லும்படிக்கு கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபையை பொழிந்தருளுவீராக. கிருபையை பொழிந்தருளும், கிருபையை பொழிந்தருளும், கிருபையை பொழிந்தருளும், கிருபையை பொழிந்தருளும். ஹல்லேலூயா. கர்த்தர் தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தர் தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தர் தேடின நாட்கள் எல்லாம் காரிய வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளும் ஏசப்பா செய்தாரே. கர்த்தர் தேடின நாட்கள் எல்லாம் காரிய வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளும் ஏசப்பா செய்தாரே. கால்கள் தள்ளாட விட மாட்டா, காக்கும் தேவன் ஒருங்க மாட்டா. கால்கள் தள்ளாட விட மாட்டா, காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். கர்த்தர் தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தர் தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. ஆமென். கர்த்தர் தேடின நாட்களெல்லாம் காரிய வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தர் தேடின நாட்களெல்லாம் காரிய வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. போகும் போது காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை யாவே என் வாழ்வு ஏசப்பா
உமக்கு தானே. கர்த்தர் தேடின நாட்களெல்லாம் காரியமாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகள் இயேசப்பா செய்தாரே. கர்த்தர் தேடின காரியமாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா செய்தாரே. கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும். இன்னொரு முறை சொல்லவோ, கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். இறுதி வரை, இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்கு தானே. இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்கு தானே. கர்த்தர் தேடின ஓரா மனகாரதே ஷபரகதனதே ரமனகதனதே இவரகரக. கர்த்தர் தேடின நாட்களெல்லாம் காரியமாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா செய்தாரே. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், 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 ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய கால்களை பாதுகாக்கிறவரே, இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இந்த வருஷத்தின் நாளெல்லாம் நம்மை காத்தா, நம்மை குடும்பத்தை பாதுகாத்தா, நம்முடைய பிரயாணத்தை பாதுகாத்தா, நம்முடைய இருக்கையை பாதுகாத்தா, நம்முடைய எழுந்திருக்கிறதை பாதுகாத்தா, நம்முடைய பிரயாசங்களை பாதுகாத்தா. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஷபாரி கதினா ரிபரை கத நமோ ரிகிதிரி. உம்மை தேடுகிற நாளெல்லாம் எங்களுக்கு கண்ணீர் இல்லை ஆண்டவரே. உம்மை தேடுகிற நாட்கள் எல்லாம் எங்களுக்கு வேதனை இல்லை. உம்மை தேடுகிற நாளெல்லாம் எங்களுக்கு தோல்வி இல்லை. உம்மை தேடுகிற நாளெல்லாம் எங்களை நன்மையால் நிரப்புகிறவரே உமக்கு நன்றி. நன்மையால் நிரப்புகிறவரே, எங்களுடைய நாவை நன்மையால் நிரப்புகிறவரே, எங்களுடைய செவியை நன்மையால் நிரப்புகிறவரே, எங்கள் கண்களை நன்மையால் நிரப்புகிறவரே, எங்கள் இருதயங்களை நன்மையால் நிரப்புகிறவரே, எங்களுடைய இடத்தை நன்மைகள் நிரப்புகிறவரே, எங்கள் குடும்பத்தை நன்மையால் நிரப்புகிறவரே. ஹல்லேலூயா. ராதிகது ரமாஷகது. எல்லாரும் இஷ்டம் போல கர்த்தரை துதிப்போம். அவர் செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி தொழுது கொள்ளுவேன். அவர் என் தேவன் என்று சொல்லுவேன். அவர் என் ஆண்டவர் என்று சொல்லுவேன். அவர் என் ராஜா என்று சொல்லுவேன். அவர் என் மேய்ப்பர் என்று சொல்லுவேன். அவர் எனக்கு கர்த்தராதி கர்த்தர் என்று சொல்லுவேன். அவரே எனக்கு எல்லாமுமாயிருக்கிறார். ஹரிரபரகத ரமணதிரிகிதினா ஷபரிகிதிரிபிரு குதுரு. ரத்த ஜய ரத்த ஜய ரத்த ஜய ரத்த ஜய ரச்ச ஜயோ பரமாதி குதுரு ரிமனா ரிபரா கந்தனா ரிமனா திரிகிதிரி தினிமு ரிக்கரா தினிமே நிகிதிரி திரி தினமா. ஏசு ரத்தம் ஜய, ஏசு ரத்தம் ஜெயோ, ஏசு ரத்தம் ஜெயோ. துதிக்கிறோ 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 துதிக்கிறோ. ரிபனா திகி தினமா ரிக்கந்தனா திகதனா திரி திரி தினே. கர்த்தாவே மை துதிக்கிறோ. ரபா ரிக்கரமா ரிகதனி தினமே திரி தினமோ ஷிக்கே திரி திரி மெனேக்கரா தினமா.
துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் துதியில் பிரியமாய் இருக்கிறவரே, எங்களுடைய வார்த்தையில் பிரியமாய் இருக்கிறவரே, எங்களுடைய ஜபத்தில் பிரியமாய் இருக்கிறவரே, ஷபரிகராதினமா எங்களை முழுமையாய் விடுவிக்கும்படி கர்த்தர் நீர் இறங்குங்கப்பா, இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்கப்பா. முழுமையா எங்களை விடுவிக்க உடைய கரத்தின் கிரிகள் போதும். முது கரத்தின் கிரிகள் குறுகி போனது இல்லையே, குறுகி போனது இல்லையே. ரிவரதர மனதரகதராதிரிகிதிரி திருதினி மோஷிகிதிரி ரிபராத்திரிதினி மோரிக்கந்தனாரிகிதிரி. இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம். சொல்லுவோம், கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. உந்தன் வார்த்தையா புயல் காற்று ஓய்ந்தது, உந்தன் வார்த்தையா புயல் காற்று ஓய்ந்தது. உந்தன் பார்வையா திருந்தினான் பேதுரு, உந்தன் பார்வையா திருந்தினான் பேதுரு. அவன் கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும். எல்லா கரங்களை தட்டி சொல்லுவோம், கர்த்தரால் கூடாதது. பாரகதனதே திரிபுரு, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமென். உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும். தபித்தால் மரித்தார், ஜெபத்தால் உயிர்த்தார். தபித்தால் மரித்தார், ஜெபத்தால் உயிர்த்தார். திமிவாத ஐனையா சுகமாகி நடந்தார். திமிவாத ஐனையா சுகமாகி நடந்தான். கூடாதது சொல்லுவோம் சத்தமா, இயேசுவே கூடாதது. திபனகதரதரே கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமென். உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் கூடுமே. மீனின் வாயிலே காசு வந்ததே,
பேச்சு வந்ததே, கழுதையின் வாயிலே பேச்சு வந்ததே. ஆமே, கூடாதது ஒன்றும் இல்லையே. கூடாதது. ஆமே நாமே 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 நாமே. கூடாதது உம்மால் கூடாது ஒன்றுமில்லையே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமே, கூடாதது ஒன்றுமில்லையே. உம்மால் கூடாதது ஒன்று. உங்க நாமத்தில, உங்க நாமத்தில் எல்லாம் கூடும். விசுவாசத்தோடு நாம் அறிக்கை செய்யும் பொழுது சகல திட்டங்களையும் நமக்காய் செய்து முடிக்கிற கர்த்தர் ஒருவர் போதும். அவரால் கூடாது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாது எதுவும் இல்லை. பரிசுத்த ஆவியானவரால் விடுவிக்க முடியாதது எதுவும் இல்லை. உம்மாயால் ஆமென் ஆமென். பாரகாதனா நிபரகதன கததே நிபரகதன. உந்த நாமத்துல, இந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த சமூகத்தில் உந்த வார்த்தையால, உந்த வார்த்தையா புயல் காற்று ஓய்ந்தது. உந்த வார்த்தையா புயல் காற்று ஓய்ந்தது. உந்தன் பார்வையா திரும்பினான் பேதுரு. உந்தன் பார்வையா திரும்பினான் பேதுரு. கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமென், கூடாதது. ஹல்லேலூயா. ரிமனகா ரிகதரே ரிமனதே ஷபரகா ரிமனதே ரிகதரே. சொல்லுவோம், கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென் ஆமென். உந்த நாமத்தில, உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. உம்மால் கூடாதது. விமானலாத்திரே ஹல்லேலூயா. கூடாதது. ஆமென், உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. உம்மால் கூடாதது. கரைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவரால் கூடாதது எதுவுமே இல்லை. சகலத்தையும் நமக்காய் செய்து முடிக்கிற கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு அவர் செம்மையான பாதைகளை உண்டு பண்ணுகிறார், ஜெயமான பாதைகளை உண்டு பண்ணுகிறார். என்னால முடியாதது என்று பாதியில கைவிடு விட்டு போகிற தேவன் இல்லை. கடைசி மட்டும் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தோம், உலகத்தின் முடிவு பரியந்தோம் கடைசி மட்டுமா நான் உன்னோடு இருப்பேன். நாம் கடந்து வருகிற பாதையில விட்டு போறவர் அல்ல. இதோ கடைசி மட்டும் நான் உன் கூட வருவேன். இறுதி வரை நம்மை நடத்துகிறவர், இறுதி வரை நம்மோடு வருகிறவர், கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்முடன் வாசம் பண்ணுகிறவர், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும் வரை நம்ம விட்டு பிரியாதவர்.
ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க 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 ஜெபிங்க. தகப்பனே, என்னை விட்டு பிரியாதவரு, என்னை விட்டு விலகாதவரு, என்னை கைவிடாதவரு, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பை கூறுகிறவர்களுக்கு சகல தீய நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிறவரே, இறுதி மட்டும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிறவரே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது நாமம் உயர்த்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக. பரலோகத்தில் செய்யப்படுவதோ போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. ரிபரபஷக்கரே விடுதலை 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 விடுதலை. எங்கள் ஜனத்தின் மேல விடுதலை, எங்கள் ஜனத்தின் மேல சுகம், எங்கள் ஜனத்தின் மேல ஆரோக்கியம், எங்கள் ஜனத்தின் மேல மேன்மை இப்பொழுது எங்கள் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து கடந்து வருவதாக. தடைகளை தகர்க்கிறோம், சாபத்தை முறிக்கிறோம், பிசாசின் வல்லமைகளை ஜெயிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. Barakaramaneté rimana rekaratinemo ribarata rekadenama. இல்லாதவைகள் இருக்கிறவரை போல அழைக்கிறவரே, இல்லாதவைகள் இருக்கிறவைகளை போல அழைக்கிறவரே, ஒன்றும் இல்லாதவைகளிலிருந்து சகலத்தையும் சிருஷ்டிவதவரே, வார்த்தையினால் உண்டு பண்ணினவரே, வசனத்தினால் கட்டுகிறவரே, வாக்குத்தத்தத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உமது நாம உயரட்டும், உமது நாம உயர்வதாக. We worship you Lord. Hallelujah. துதிப்போ 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 ஜெபிப்போ 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 ஜெபிப்போ. ஜெயத்தின் மேல் ஜெயம், பலத்தின் மேல் பலன் உண்டாகட்டும். எங்களுக்கு பலத்தின் மேல் பலன் தாங்க ஆண்டவரே, கிருபை மேல் கிருபை தாங்க ஆண்டவரே, வரங்கள் மேல் வரங்கள் தாங்க ஆண்டவரே. ரிபஷக்கரதினமா. உம்மை இல்லாமல் உம்மை இல்லாமல் உம்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. உம்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. உம்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. ரிபரக்கரமா திரிபுரு கோதரோத்திரி தினிமே ஷபரிகதனமா ரிகதினிமே நிகதரோ மனக்கராதரே மெனத்திரி தினே. ரட்சகரே 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 ரட்சகரே. ஓஹோ ரபஷிக்கரதினமா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவனே, தலை நிமிர செய்பவனீரே, தலை நிமிர செய்பவனீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவனீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவனீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. ஆமென். நிமிர எல்லாரும் கரைகளை தட்டி விசுவாசத்தோடு பாடுவோம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. ஆமென். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. என் தலையை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எத்தனை ஓர் எத்துணை மிகுந்து விட்டன.
எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனை தாங்குகிறேன், இனி தள்ளாட விட மாட்டேன். தகப்பனை தாங்குகிறேன், தள்ளாட விட மாட்டேன். ஆமென். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்வோம். சொல்லுவோ கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவ நீரே, தலை நிமிர. ஆமென். தலை நிமிர செய்பவ நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறேன். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறேன். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்று எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்று எனக்கில்லையே. ஆமென். கேடகமே ரிமனகதரதே ஷபரரதரதே ரிமனகதரதாதிரதே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவ நீரே, தலை நிமிர. ஆமென். அல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவ நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவ நீரே, தலை நிமிர செய்பவ நீ. ஆமென். தலை நிமிர செய்பவ நீ. கேடகமே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவ நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவ நீரே, தலை நிமிர. ஆமென். ராமனாகதானே, ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கேட்ட பேரமைதி பாதுகாக்குதே, ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கேட்ட பேரமைதி பாதுகாக்குதே. விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். ஓஹோ. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. ஆமென். 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 தலை நிமிர செய்பவ நீரே, ரமணரர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 ர
செய்பவனே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபத்திலே ஜெயத்தை தருகிறவர், துதியிலே ஜெயத்தை தருகிறவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. உங்க நாமம் உயரட்டும், உங்க நாமம் உயரட்டும். எங்க வாழ்க்கையில் உங்க நாமத்தை உயர்த்துங்கப்பா.
எதிரிகள் எவ்வளவா எங்களுக்கு விரோதமா எழுமே என்றாலும் எங்களுக்காக எங்களுடைய சத்துருக்கு விரோதமாய் கொடியேற்றும்படிக்கு நீர் எங்களோடு யுத்தம் பண்ணுகிறவரே, எங்கள் தேவையை சந்திக்கிறவரே, சத்துருவின் கண்ணிகளுக்கு எங்களை பாதுகாக்கிறவரே, கண்ணினிமை போல எங்களை பாதுகாத்து நடத்துகிறவரே, இந்த வருடம் முழுவதும் எங்களை நடத்தினீரே, போராட்டங்களை ஜெயித்து தந்தீரே, பலவீனத்தில் சுகம் தந்தீரே, சோர்ந்து போன நேரத்தில் எங்களுக்கு உமது பலத்தை தந்தீரே, வார்த்தையை தந்தீரே, வசனம் தந்தீரே, வாக்கு தத்துவம் தந்தீரே. உம்மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஷபாரி கரா தினமோ ரிகதரா ரிபரகாரமோ திகதிரைத்திரு தினமோ ஷிக்கதரே. உங்க வல்லமையினால் எங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த உலகத்திலே ஆண்டவரே சத்துருவை ஜெயிக்கும்படிக்கு, பொல்லாங்கனுடைய வல்லமையை ஜெயிக்கும்படிக்கு திராணி உள்ளவர்களா எங்களை மாற்றுங்கப்பா, திராணி உள்ளவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவர். உலகத்தினுடைய கொடிய பாதகத்துக்கு எங்களை தப்பித்துக் கொள்ள கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. எந்தெந்த கோணங்களிலே ஆண்டவரே விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக உமது பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அந்தந்த பகுதியில் இதோ தேவ வல்லமை இறங்கி வந்து ஜெயத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த வல்லமையோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த வல்லமை மீது மேற்கொள்ளத்தக்கதாக ஒரு உன்னத பலன் எங்களை இடைக்கட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஒருவரும் இதுவரை பெற்றிராத ஜெயத்தை, இதுவரை நாங்கள் கண்டிராத வெற்றியை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக அப்பா. இனி நாங்கள் ஆண்டவரே பலவீனத்தோடு அல்ல, அவமானத்தோடு அல்ல, கண்ணீரோடு அல்ல ஆண்டவரே, ஜெயத்தோடும் கர்த்தரை துதிக்கிற துதி பாடலோடும் நாங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும், கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும், கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும், கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும், கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். பழையன ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. எனது பழைய வாழ்க்கை முடிந்தது, கர்த்தரின் வாழ்க்கையில் ஒரு புதிதானதை தோன்ற பண்ணினபடியால் அவரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுது நாவில இருக்கும். என்னை மாறா என்று கூப்பிடுங்கள் என்ற வாழ்க்கையை மாற்றினவரே, மதிரமாய் மாற்றினவரே, இதுவரை பழைய வாழ்க்கையில எல்லாம் மாறா போன்ற கசப்பு மாறுவதாக, வெறுப்பு மாறுவதாக, விரக்தி மாறுவதாக, அதிருப்தி மாறுவதாக. ஆண்டவரே, மதுரமான வாழ்க்கையை நீர் எங்களுக்கு வாக்களித்தபடியால் ஸ்தோத்திரம். மதுரமான வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். We worship you, Lord. We worship you, Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரே, நம்மை வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமது நாமத்தை பிரஸ்தாபமாக்குகிறோம். நீர் எங்கள் மத்தியில் செய்து கொண்டிருக்கிற மகத்தான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையை உருமாற்றி கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில மேன்மையை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டிய ஒவ்வொரு கோணங்களையும் கர்த்தர் விடுவித்துக் கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தர் தரப்போகிற ஜெயத்துக்காக ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே நிறைத்தபடியால் துதிக்கிறோம். ரிபரபா ரிகரதினமா ஷெகெதரே ரிபரகரமா ரிகதரா. ஊழிய எல்லைகளை கரத்துல தருகிறோம். ஒவ்வொரு ஊழிய எல்லைகளும் விஸ்தாரமாக்கும்படி கர்த்தர் கட்டுகளை அவிழ்த்து விடுங்க ஆண்டவரே, தடைகளை தகர்த்து விடுங்கப்பா. நாங்கள் கடந்து போகக்கூடிய பாதை எங்களுக்கு காண்பிங்க ஆண்டவரே. புதிய திட்டங்களை தாருங்க ஆண்டவரே, புதிய கரங்களை தாருங்கப்பா. எகேமியாவுக்கு தோல் கொடுத்ததை போல இன்னும் அநேக ஜனங்களை ஊழியத்தை தாங்கிறவர்கள் எழுப்பி தாருங்க ஆண்டவரே. வாருங்கள் எழுப்பி கட்டுவோம் என்கிற ஒரு கூட்டத்தை சபையில எழுப்புவீராக. எழுப்போம்,
எழுப்புங்கப்பா, எழுப்புங்க ஆண்டவரே. முது ஊழியத்தை கட்டுகிற ஒரு கூட்டத்தை எழுப்புங்க ஆண்டவரே. முடி ஊழியத்தை கட்டுகிற ஒரு கூட்ட ஜனங்களை எழுப்புங்கப்பா. இருதயங்களை ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே. வேற்றுமையான சிந்தனை, வேறு விதமான சிந்தனைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைக்கப்பட்டு போவதாக. ஒரு மனத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சாத்தானுடைய தந்திரங்கள் இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தில் சிதறடிக்க பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஷாபா ரிகரமா நிகதிரி தினமா ஏக சிந்தனையை சபையில் எழும்ப பண்ணுங்கப்பா. ஆதி திருச்சபையிலே ஏகமாய் உமை துதித்தார்களே, ஏகமாய் உமக்காய் ஓடினார்களே, ஏகமாய் உமக்காய் ஊழியம் செய்தார்களே. ஏக மனதுடன், ஒரு மனதுடன், ஒரே சிந்தையாய் நாங்கள் கட்டப்பட்டிருக்க தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே பலத்த கிரிகளை நடப்பிப்பீராக. எங்களுக்குள்ளே பலத்த கிரிகளை நடப்பிப்பராக. பிரிவின ஆவியை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். நூதனமான ஆலோசனை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். மாம்சத்தின் கிரிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். தடைகளை கொண்டு வருகிற எல்லா பொல்லாங்கனுடைய தந்திரங்களை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி ஜெயப்படுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் உயரட்டும். முது ராஜ்யம் கட்டப்படட்டும். முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். சாத்தானின் ஆளுகை நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. பிசாசின் ராஜ்யங்கள் அழிக்கப்பட்டு போவதாக. அவனுடைய அஸ்திபாரங்கள் பெயர்க்கப்பட்டு போவதாக. அவனுடைய எல்லா வல்லமைகளும் இப்பொழுது சிதறடிக்கப்பட்டு போவதாக. கர்த்தர் உயர்ந்திருளோம், கர்த்தர் உயர்ந்திருளோம், கர்த்தர் உயர்ந்திருளோம். நீர் எங்களுக்கு ஜெயபலமானவர், இஸ்ரவேலுக்கு ஜெயபலமானவரே. இன்றைக்கு நீர் எங்களுக்கு ஜெயபலமாய் இருக்கிறீரே, ஜெயபலமாய் இருக்கிறீரே. கர்த்தர் தமது புயத்தினால, புய பலத்தினால நீர் இறங்கி வந்து எங்களுடைய கட்டுகளை அறுத்து விடுமையா, எங்கள் கட்டுகளை அறுத்து விடுமையா. Barakarama nikaratiri ribarakaradinemo shabarikadineme notro nimana karakanana. எல்லாரும் ஆவியில் நிறைந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆவியில் நிறைந்து கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம். ஆவியில் நிறைந்து ஜெபிப்போம். இதோ இதோ சகலத்திலிருந்து நம்மை விடுவித்து ஒரு சுயாதீனனாய் நம்மை மாற்றுகிற தேவ வல்லமை போற்றுவோம், உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். அவரை இல்லாமல் நமக்கு விடுதலை இல்லையே, அவரை இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லையே, அவரை இல்லாமல் நமக்கு சுகம் இல்லையே, அவரை இல்லாமல் நமக்கு விமோசனம் இல்லையே, அவரை இல்லாமல் நமக்கு ஆசீர்வாதங்கள் இல்லையே. அவரே சகல ஆசீர்வாதத்திற்கு காரணனாய் இருக்கிறார். சர்ப்பத்தின் ஆவியை கடிந்து கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில். வஞ்சிக்கிற ஆவியை கடிந்து கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத சாத்தானுடைய கிரிகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்குகிறோம். என் ஜனத்தை வஞ்சிக்கிற பொல்லாத ஆவியை, சிந்தனையிலே வச்சிருக்கிற வஞ்சகமான சிந்தனையை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நிர்மலமாக்குகிறோம். எங்கள் ஜனத்தின் மீது உன் கரத்தை எடு, உன்னுடைய ஆளுகை எடு, உமது வல்லமையை எடு. இபராகாராபினாமா ரிபனாகாராதிரேதினாமா ஷக்கதனா ரிபனைதிரேகரோரோ ரிமனதிரேகராதினெமெனோ ரிபரதினெமெஷக்கெதிரேதினெனமா. சகல சாத்தானின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். நூதனமான ஆவியின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். அந்நிய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். அந்நிய அக்கினியின் வல்லமையை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். எங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா மனுஷருடைய ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். பொல்லாத சாத்தானின் வல்லமைகளை கட்டுகிறோம். அந்தகார வல்லமையை கட்டுகிறோம். இருளின் வல்லமையை கட்டுகிறோம். இபரகரமா ஷபரதிரேமே எங்களுக்கு முன்பாக போகிறவர், தடைகளை தகர்க்கிறவர், எங்களுக்கு முன்பாக நடந்து போகிறவர், வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறவர், எங்களுக்கு முன்பாக நடந்து போகிறவர், வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறவர், எங்களுக்கு முன்பாக நடந்து சொல்லுகிறவர்,
பர்வதங்களை அதிர பண்ணுகிறவர், எங்களுக்கு முன்பாக நடந்து செல்லுகிறவர், மலைகளை அதிர பண்ணுகிறவர். அவருடைய நடக்கையை நாங்கள் கண்டோமே, அவர் நடந்து வருகிறதை நாங்கள் கண்டோமே, அவர்கள் செய்த அற்புதங்களை நாங்கள் கண்டோமே. இதோ இன்றைக்கும் செய்ய வல்லவர், இன்றைக்கும் செய்ய வல்லவர், இன்றைக்கும் செய்ய வல்லவர், இன்றைக்கும் செய்ய வல்லவர். சகலவற்றையும் 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 ஜீசஸ் ஜீசஸ் நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நான் நம்பும் மனித கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனித கைவிடலாம், ஆனால் நீ ஒரு போதும் கைவிட மாட்டீர். எல்லாரும் சொல்லுவோமா? நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். உம்மாலன்றி, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. உம்மை இல்லாமல் எங்களுக்கு வேற யாரும் இல்லை, உம்மை இல்லாமல் எங்களுக்கு விடுதலை இல்லை. நீ பூரண அழகுள்ளவர், பூரண சௌந்தரியம் உள்ளவர், சர்வலோகத்துக்கும் அதிகாரம் உள்ளவர், சர்வ அதிகாரியாயிருக்கிறே. நீ சர்வ வல்லவர், உம்மாலாகாதது ஒன்று உண்டோ? எங்களுக்காய் நிமித்து நடக்க பண்ணுகிறவர், இம்மட்டும் நடத்தினீரே, இனி எங்களை நடத்த நீர் வல்லவர். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம், இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
வாசிப்போம். எபேசியர் 4:12. எபேசியர் 4:12. எபேசியர் 6:12. எபேசியர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் அதிகாரங்களோடும் அகென்ஸ்ட் பவர்ஸ், அதிகாரங்களோடு நமக்கு போராட்டம் உண்டு, வல்லமைகளோடு போராட்டம் உண்டு. இந்த உலகம் ஒரு வல்லமையினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பூமி ஒரு வல்லமையினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பூமியினுடைய சகல சிருஷ்டிப்பும், தண்ணீர், காற்று, கோள்கள், பிளானட்ஸ், ஆகாய விரிவு சகலமும் ஒரு வல்லமையினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுபோல மனுக்குலத்தை ஒரு வல்லமை நடத்தி கொண்டிருக்கிறது. முழு மனுக்குலத்தையும் ஒரு வல்லமை தனது கட்டுப்பாட்டில் வைத்து, தனது ஆளுகை கீழே வைத்து ஒரு வல்லமை உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த வல்லமைதான் அந்தகார வல்லமை. பூமியில நன்மையே கிடையாது. கர்த்தர் உண்டு பண்ணின நன்மை என்று கண்ட எல்லாவற்றின் மீதும் பிசாசு தீமையை திணித்தான், தீமையை வைத்திருக்கிறான். உலகத்தில் தீமை இல்லாதவை இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அவனுடைய தீமைகள் பரவி இருக்கிறது. காற்றிலே தீமை, தண்ணீரிலே தீமை, உணவுல தீமை, எல்லா மெடிக்கேஷன்ல தீமை, உறவுகள்ல தீமை, குடும்பத்துல தீமை, சரீரத்துல தீமை, சரீரத்தின் எல்லா அவயங்களிலும் தீமை, நாம் கற்கிற கல்வியில தீமை, வேலை செய்கிற ஸ்தலத்துல தீமை, பிரயாணத்துல தீமை, நமது கனவுகள தீமை, சிந்தனையில தீமை, மனுஷனுடைய ஆலோசனைகள தீமை. ஆக தீமை இல்லாத இடமே இல்லை என்று சொல்றத்தக்கதாக அந்தகாரத்தின் வல்லமைகள் இந்த நாட்களிலே வல்லமையாக மனுக்குலத்தை நடத்தி கொண்டிருக்கிறது, ஆண்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் நமக்கு போராட்டம் இல்லாத இடமே இல்லை. எல்லா இடத்திலும் நாம் வல்லமைகளோடு போராடி கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எங்க போனாலும் போராட்டம் தான். மனிதரோடு போராட்டம், பிசாசோடு போராட்டம், பொருளாதாரத்தோட போராட்டம், தேவையோடு போராட்டம், ஸ்தோத்திரம், நமக்கு சரீரத்தோட போராட்டம், ஆவியோடு போராட்டம், ஆத்மாவோடு போராட்டம், சிந்தனையோடு போராட்டம், எண்ணங்களோடு போராட்டம். போராட்டமே இந்த உலகத்துல நம்மை முழுமையாய் நிறைத்து நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த வல்லமைகளை ஜெயிக்கும்படிக்கு நாம் கர்த்தருக்குள்ளே பலப்பட வேண்டும். இந்த உபவாச நாட்களிலே தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது எல்லா வல்லமைகளும் மேற்கொள்ளத்தக்கதாக அதை எப்பொழுதும் எதிர்த்து நிற்கத்தக்கதான வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்த்து நிற்கிற பவர், வல்லமை இல்லாம வாழ்க்கை, எதிர்ப்பு போராட்டம் இல்லாத வாழ்க்கையில கிடையவே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, மனிதனுக்குள்ள ஒரு 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 விசை அல்லது ஒரு புல்லிங் பவர் அல்லது ஸ்தோத்திரம் புஷிங் பவர், புல் அண்ட் புஷிங் பவர் ஒரு நடந்துகிட்டே இருக்கு. ஆகையால் வல்லமை இல்லாத வாழ்க்கையே கிடையாது என்பதை போல நமக்கு எப்பொழுதும் ஒரு வல்லமையோடு இந்த உலகத்துல வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகையால் நாம் ஒன்று செய்யலாம், இந்த அந்தகார வல்லமைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி அது எப்பொழுதும் எதிர்த்து நிற்கத்தக்கதான வல்லமையை தேவன் நமக்கு தருகிறார். வசனம் முதலாவது எபிரேயர் 4:12 வாசிங்க. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும்
எல்லாரும் சொல்லுங்க, வல்லமை உள்ளதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாயிருக்கிறது. ஒரு மனிதன் இந்த பூமியை ஜெயிக்கணும்னா எலான் மஸ்கால முடியாது, பிர்லாவால முடியாது, அல்லது பில் கேட்ஸால முடியாது, அல்லது இப்ப இருக்கிறதான பிரசிடென்டால முடியாது. உலகத்தினுடைய சாம்ராஜ்யங்கள் அணு ஆயுதங்கள்ல அல்லது பொருளாதாரத்துல, ஞானத்துல, விஞ்ஞானத்துல, ஸ்தோத்திரம் மெடிசன்ல அதிகமாய் நான் பேர் போய் இருக்கிறேன், வளர்ந்திருக்கிறேன் சொல்லுகிறவர்கள் ஒருவனும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. வசனத்தை உடையவனே இந்த உலகத்தை ஜெயிப்பான். வசனத்தை உடையவனே இந்த உலகத்தின் அதிபதியை ஜெயிப்பான். வசனத்தை உடையவனே இந்த உலகத்தில் இருக்கிற தீமையை ஜெயிப்பான். வசனத்தை உடையவனே பாதாளத்தை ஜெயிப்பான். வசனத்தை உடையவனே மரணத்தை ஜெயிப்பான். ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. இந்த வல்லமை என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்தகார வல்லமைகள், வான மண்டலில் இருக்கிற வல்லமைகள், மனிதர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற வல்லமைகள், மனிதனை நடத்துகிற வல்லமைகள், அடிமைப்படுத்துகிற வல்லமைகள், வியாதி கொண்டு போகிற வல்லமைகள், மரணத்துக்குள்ளே படுக்கை வைக்கிற மந்தையை போல மந்தையாய் மரண படுக்கையில் கொண்டு போகிற வல்லமைகளை ஜெயிக்கிறதற்கு போதுமானதாக இருக்கிறது. We don't have to have any more powers but only the word of God. வசனமே அல்லாமல் வேறு ஒரு வல்லமை நமக்கு தேவையே இல்லை. நம்முடைய போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம்? மாம்சத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் அல்ல. ஸ்தோத்திரம். நம்ம இப்படியும் சேர்த்துக்கலாம், அறிவோடும் அல்ல, ஞானத்தோடும் அல்ல, எக்ஸ்பீரியன்ஸோடும் அல்ல, நம்முடைய அனுபவத்தோடும் அல்ல. ஸ்தோத்திரம். அது ஆவிக்குரிய யுத்தம். ஆவிக்குரிய யுத்தம். நிறைய இல்ல. ஒரு சில கிறிஸ்டியன், ஒரு சில விசுவாச சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க, சில பிலீவர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. வசனத்தை நம்பாம, ஸ்தோத்திரம், அவங்களுக்கு தெரியாது. உலகத்தில் இருக்கிற எந்த ஞானிகளுக்கும் யாருக்குமே தெரியாது உலகம் ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல இருக்குது. உலகம் ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறது என்பது ஒரு மனிதனும் அறியாதபடி பிசாசு அவர்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். எல்லாரும் நினைக்கிறாங்க ஒரு கொரோனா வந்துருச்சுன்னா அது ஒரு நோய், ஜஸ்ட் எ டிசீஸ், கண்டேஜியஸ் டிசீஸ். இதுதான் மனுஷனுடைய பார்வை. ஆனா அதுல ஆவிக்குரிய ஆளுகை இருக்கிறது, அந்தகாரத்தின் வல்லமைகள் இருக்கிறது என்று சொல்லி நிறைய பேருக்கு, அநேகருக்கு அல்லது உலகத்தில் உள்ளவர்களுக்கு பிசாசு மறைத்து வைத்திருக்கிறார். இது உலகம் முழுவதுமே அந்தகாரத்தினுடைய வல்லமையினால இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது அநேகருக்கு புரிகிறதே கிடையாது. அந்த ஞானம் யாருக்குமே இல்லை. மனுஷன் தன்னுடைய ஞானத்தினாலே உலகத்தை ஆண்டு கொண்டு விடலாம், ஜெயித்து விடலாம் நினைக்கிறார்கள். மனிதன் தன்னுடைய ஸ்தோத்திரம் கண்டுபிடிப்புகளினாலே உலகத்தை கருத்துக்குள்ள கொண்டு வரலாம். தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி, ஸ்தோத்திர தன்னுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தை தன்னுக்குள்ளே கொண்டு வரலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு அடிமை இன்னொரு அடிமையை அடிமைப்படுத்தி விடலாம் என்று நினைப்பதை போல இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவினால் விடுவிக்கப்படாத சக மனிதர்களும் பிசாசுக்கும் அவனுடைய வல்லமைக்கும் அடிமையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எந்த மனிதனும் சுயாதீனனே அல்ல, கிறிஸ்துவே அன்றி. ஹல்லேலூயா. கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ள இல்லைன்னு சொன்னா அவன் சுயாதீனம் இல்ல, அவன் அடிமையாயிருக்கிறான். உலகத்தினுடைய வல்லமைக்கு அடிமையாயிருக்கிறான், நூதனமான ஞானத்துக்கு அடிமையாயிருக்கிறான், பிலாசபிக்கு அடிமையாயிருக்கிறான், கல்விக்கு அடிமையாயிருக்கிறான், பணத்துக்கு அடிமையாயிருக்கிறான், பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான், அவனுடைய செல்ஃபிஷ்னஸ், அவனுடைய சுயத்துக்கு அடிமையாயிருக்கிறான். ஒருவேளை நான் எல்லாவற்றையும் துறந்தேன் என்று சொல்லி, முனிவர் என்று சொல்லி நீ போய் கொடுமுடியில இமயமலை குடியில உச்சியில போய் நீ உட்கார்ந்து எல்லாத்தையும் வெறுத்திருந்தாலும், சுயம், மாமிசம்,
உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. எந்த மார்க்கமோ, எந்த பக்தியோ, எந்த தியாகமோ, எந்த சாக்ரிஃபைஸோ, எந்த மதங்களோ ஒரு மனிதனையும் ஒரு ஆத்மாவையும் விடுவிக்க கூடவே கூடாது. வேற ஒரு நாமமே அல்லாமல் இயேசுங்கிற நாமமே ஒரு மனிதனை இந்த உலகத்தினுடைய வல்லமையிலிருந்து விடுவிக்க கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்திக்கு அடிமையா இருக்கிறார்கள். இந்தியா தேசத்துல சுவாமிஜிக்கு பஞ்சமே கிடையாது. முற்றிலும் தொடர்ந்து வாழப்போறேன் சொல்லி அவர்கள் பக்திக்கு அடிமையா இருக்கிறார்கள். பக்தி அவர்களை ஆண்டு கொள்ளுகிறது. யூதர்களை நியாயப்பிரமாணம் எப்படி ஆண்டு கொள்கிறதோ அதுபோல சில மார்க்கங்கள்ல பக்தி அவர்களை ஆண்டு கொள்ளுது. அவர்கள் பக்திக்கு அடிமையா இருக்கிறார்கள். ஒருவனும் சுயாதீனன் அல்ல. கிறிஸ்து யாருடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறாரோ அவனை கர்த்தர் சுயாதீனனாய் வைத்திருக்கிறார், விடுவிக்கப்பட்டவனாய் வைத்திருக்கிறார். தேவனால் விடுவிக்கப்பட்டவன் எந்த வல்லமையினாலும் அடிமைப்படுத்த கூடாதபடி கர்த்தர் அவனை வேலை அடைத்து பாதுகாக்கிறார். வசனம் வல்லமை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. We stand on God's word. தாவீது சொல்லுகிறான் கோலியாத்துக்கு முன்னாடி, நீ உன் எக்ஸ்பீரியன்ஸ் கூட வார, உன்னுடைய ஆயுதத்தோடு நீ வார, உன்னுடைய பலத்தோடு நீ வார, உன்னுடைய ஸ்தோத்திரம் சப்போர்ட், உன்னுடைய தேசத்தினுடைய சப்போர்ட் வைத்து கொண்டு நீ வருகிற, நானோ கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். நீங்க எப்போதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தில் எழும்புகிறீர்களோ, கர்த்தருடைய வசனத்தில் நிற்கிறீர்களோ, வசனத்தை நம்பி கரத்தை எடுத்து நீங்க செய்கிறீர்களோ, இந்த உலகம் ஒரு வல்லமையை உங்களை அடிமைப்படுத்தாதபடி விடுவிக்க இந்த வசனம் போதுமானதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2:9 வாசிப்போம். பிலிப்பியர் 2:9. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் கீழானோர் யாவரும் முழங்கால் முழங்கும்படிக்கும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுங்கிற நாமம், எல்லா நாமம் என்று சொன்னால் அதிகாரம், அத்தாரிட்டி. பெயர் சாதாரண பெயர் கிடையாது, ஒரு ஐடென்டிட்டி. நாமம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக குறிப்பிட்ட அதிகாரத்தோடு ஒரு நபருக்கு கொடுக்கப்படுவதுதான் நாமம். ஆகையால் இயேசுங்கிற நாமம் என்கிறது யோசேப்பும் மரியாளும் சேர்ந்து தங்களுடைய மகனுக்கு பிள்ளைக்கு வைத்த பேர் அல்ல, அது இந்த உலகத்தில் பிறக்குவதற்கு அவருக்கு பெற்றுக்கொண்ட ஒரு அடையாள அட்டை அல்ல. இயேசு என்பது அது நாமம், அது ஒரு அதிகாரம், அது ஒரு வல்லமை. அந்த வல்லமைக்கு சகல சாத்தானும் பயப்படுகிறது, சொன்னா கீழ்ப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் எல்லா நாமத்துக்கும் மேலாக, எல்லா வல்லமைக்கும் மேலாக, எல்லா அதிகாரத்திற்கும் மேலாக இயேசுங்கிற நாமத்தை மேலாக வைத்தார். இயேசு நாமத்திற்கு இல்லை என்று சொல்லுகிற, முடியாது என்று சொல்லுகிற, மறுக்கிற வேற எந்த வல்லமை இந்த பூமியில இல்லை, வானத்துல இல்லை, பூலோகத்துல இல்லை, பூமி கடியில் இல்ல, பாதாளத்தில் இல்ல, சர்வ சிருஷ்டியில் இல்ல, ஆகாய விரிவில் இல்ல, ஏவன் பரலோகத்திலே இல்லை. அவருடைய நாமத்துக்கு முன்பாக சகல சிருஷ்டிகளும் தேவ தூதர்களும் முதலாய் பணிந்து கொள்கிறார்கள். அவருடைய நாமம் உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிற சகல அந்தகார வல்லமைகளுக்கு மேலாய் ஓங்கிய நாமம், ஜெயம் எடுத்த நாமம், சிலுவையிலே வெற்றி சிறந்த நாமம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா.
கர்த்தர் நமக்கு என்ன வல்லமை கொடுத்திருக்கிறாரு? இயேசுங்கிற நாமம்ங்கிற வல்லமை கொடுத்திருக்கிறார். இயேசுங்கிற வல்லமை, the power of Jesus. அவருடைய நாமத்தை பயன்படுத்துறவர்களுக்கெல்லாம் அவர் என்ன தருகிறார்? பவர் ஆஃப் ஜீசஸ், இயேசுவினுடைய வல்லமையை தருகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையால் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு இயேசுவின் நாமத்தில், அதனால நம்ம ஜெபிக்கும் போது அவருடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம், யுத்தம் பண்ணும்போது அவருடைய நாமத்தில் யுத்தம் பண்றோம். நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பிசாசு நினைத்தா நம்மளை சின்ன பின்னமா ஆக்கிடுவான், ஒன்றுமில்லாம ஆக்கிடுவான். ஒரு நிமிஷத்துல இந்த பூமியை விட்டு பாதாளத்தை கொண்டு போய் சேர்த்துருவான். நம்ம இடத்துல ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லாம் டஸ்ட், புழுதியா இருக்கிறோம், மண்ணா இருக்கிறோம், புழுக்கோப்பா இருக்கிறோம், பூவுக்கோப்பா இருக்கிறோம். காலையிலே மலர்ந்து மாலையிலே மறைந்து போகிற புஷ்பங்களுக்கு ஒப்பா இருக்கிறோம். காலையிலே ஸ்தோத்திரம் முளைத்து மாலையிலே காய்ந்து போகிற புல்லுக்கோப்பா இருக்கிறோம். ஆனால் அவருடைய நாமம் நம்மை பெரியவனாக்குகிறது. அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்குகிறது. அவருடைய வல்லமை நம்மை பலமுள்ளதாய் மாற்றுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரு வல்லமை. எஸ் ஆகட்டும் என்று நடப்பிக்கிற வல்லமை அவருடைய வார்த்தை, வாக்குத்தத்தம். ஆகையால் நாம் இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமையை வாக்குத்தத்தின் மூலமாக நாம் ஜெயிக்க முடியும். வாக்குத்தத்தை நான் ஜெயிக்க முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம பிசாசு சொல்லுகிற அவன் ஸ்தோத்திரம் உலகத்திலிருந்து ஸ்தோத்திரம் வருகிற சாபத்துக்கு எதிராக நம்ம ஆசீர்வாதத்தை நம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுகிறோம், பிரகடனம் பண்ணுகிறோம், பேசுகிறோம். அல்லேலூயா. ஆமா, உனக்கு சாவு நெருங்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுகிறோம்? நாம் சாகாமல் இருந்து. அல்லேலூயா. வியாதின்னு சொன்னா நான் அவருடைய தழும்புகளினால் சுகமானேன். அல்லேலூயா. ஆகையால் உலகத்துல பிசாசு கொண்டு வருகிற இந்த உலகம் தருகிற உலகத்தினுடைய வல்லமைகள் நம்மை நடத்துகிற எல்லா நெகட்டிவ் வேஸ் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வாக்குத்தத்தை கொண்டு நாம் அதை ஜெயித்து எடுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சாபத்தை யார் ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னா அவருடைய வாக்குத்தத்தத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்கள். சாபத்தை நாம் வாசித்தோம் இல்லையா? சத்துருக்கள் மீதும் நம்முடைய பகைஞர் மீதும் சொல்லப்படுகிற எல்லா வாக்குத்தத்தத்தையும் திருப்பி விடத்தக்கதாக அவருடைய ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. You are going to reverse the curse back to your enemies. உங்களுடைய சத்துருக்கு விரோதமாக யார சாபத்தை விட்டாலும், சாபனா சொல்லிலாம் விட மாட்டாங்க, அப்படியே போற பாக்குற சொல்லிட்டு போயிருவாங்க, சாதாரணமா சொல்லிட்டு போயிருவாங்க. சும்மா வாழைப்பழத்துல ஊசி இறக்குற மாதிரி அப்படியே சாதாரணமா பேசுவாங்க. சில இடத்துல பேசணும்னு சொன்னா பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு இருக்கிற சமாதானம் போயிடும், மனசஞ்சலமா இருக்கும், ஏதோ ஒரு விரக்தி வரும், ஒரு வெறுமை இருதயத்தை ஆட்கொள்ளும். ஸ்தோத்திரம். அப்படி நூதனமாக சிலருடைய வாழ்க்கை சோர்ந்து போக பண்ணுகிறவர்கள் இந்த உலகத்துல உண்டு. அது மனிதர்களா வந்ததில்லை, பிசாசினால் வந்தது. சாத்தான் நம்மை சோர்ந்து போக பண்ணுவான். அப்பொழுது தாவீதை போல நம்மை நாமே கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி திடப்படுத்திக் கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய வாக்குத்தத்தை கரத்துல எடுத்து. இந்த உலகத்துல நம்ம எப்படி நம்ம ஜீவனம் பண்ண போறோம் என்று நாம் அங்கலாய்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கோ, எல்லாரும் சொல்லுங்க எனக்கோ, எல்லாரும் சொல்லுங்க எனக்கோ ஒரு நன்மையோ குறைவுபடாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட்டில சிங்கம் பட்டினி இருக்க வாய்ப்பு இருக்குதா? இல்லவே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை உலகத்துக்கு வந்தாலும்
நான் கர்த்தரை நம்பினபடினாலே எனக்கு ஒரு குறை இல்லாமல் காத்து நடத்துவார். Praise the Lord. So we stand on promises of God. ஒரு நல்ல ஹிம்ஸ் உண்டு, ஸ்தோத்திரம். பாரம்பரிய சிஎஸ்எஸ் சபையில ஒரு நல்ல ஹிம்ஸ், ஆங்கில ஹிம்ஸ் உண்டு, தமிழ்ல இருக்கு. ஸ்தோத்திரம். we stand on promises. அருமையான பாடல் அது, ஸ்தோத்திரம். அது வந்து கீர்த்தனை. we stand on promises. பிசாசு வல்லமையோடு சேனையோடு நமக்கு விரோதம் வரும்பொழுது நாம் அவருடைய வாக்கு தத்தத்தின் மேல நிற்கிறோம். வாக்கு தத்தத்தின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம். வாக்கு தத்தத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நமக்கு எந்த ஒரு ஆயுதமும் நமக்கு இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய வாக்கு தத்தம் போதும். அது பிசாசினுடைய சாப வார்த்தைகளை வெல்வதற்கு, ஜெயிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. லூக்கா 18:1. லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுதல் போதும். சோர்ந்து போகாமல் ஜெபிப்பது ஒரு பலன், அல்லது எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருப்பது ஒரு பலன். எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டிருப்பது ஒரு வல்லமை. எப்பொழுதும் ஜெபத்திலே நாம் காரியங்களை வைப்பது ஒரு வல்லமை. என்ன செஞ்சாலும் முதல்ல ஜெபத்துல வச்சுட்டு தான் அடுத்து. உலகத்துல எவ்வளவு பெரிய அதிகாரி இருந்தாலும், வா நான் பாத்துக்கிறேன், உனக்கு நான் செய்யறேன்னு சொன்னாலும், முதல்ல ஜெபத்துல கொண்டு வைப்பது தான் புத்திசாலித்தனம். முதல்ல ஜெபத்துல வைக்கணும். ஒரு கர்த்தர் நம்மை ரட்சிக்கலைன்னா ஒருவனும் நம்மை ரட்சிக்க முடியாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கல அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எந்த வல்லமையும் நம்மை ஆசீர்வதிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை காப்பாற்றாவிட்டால் ஒருவனுடைய பத்திரமான பாதுகாவலும் அல்லது காவலாளியும் ஒரு மனுஷனையும் பாதுகாக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆகையால் இடைவிடாமல் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் persistent prayer, இடைவிடாத ஜெபம், தொடர் ஜெபம். என்ன ஜெபம்? தொடர் ஜெபம். பிரைஸ் தி லார்ட். ஒரு வல்லமை உங்களை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனை உங்களை வந்து எப்பவும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற வல்லமை என்ன அப்படின்னு சொன்னா தொடர் ஜெபம். சொல்லிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்நிய பாஷையை பேசிக்கிட்டே இருக்கணும், ஆவில் நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை குறித்து அடி மேல அடித்தா என்னவா செய்யும்? அம்மியும் என்ன செய்யும்? ஆமா. ஹல்லேலூயா. persistent prayer. 21 நாள் ஜெபம் முடிஞ்ச உடனே கண்ணை மூடிட்டு பழைய வாழ்க்கைக்கு போகக்கூடாது. சரி அப்பா, சில நேரங்களில் நமக்கே தோணுது, எப்பண்டா 21 ஃபாஸ்ட் பீரியட் முடியும் அப்படின்ட்டு. 15 இன்னும் எத்தனை நாள் இருக்கு? ஆமா, டிக்ஷனை வேற கேட்டான், என்ன பாஸ்டர் இப்பவே கவுண்ட் டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ட்டு. 21 நாள் முடிஞ்ச உடனே இழுத்து சபை இழுத்து மூடி பூட்ட போட்டு ஓடிடக்கூடாது. தொடர் ஜெபம், persistent prayer. ஹல்லேலூயா. எது வரைக்கும்? பிசாசு நமது காலு கீழே கொண்டு வருகிற வரைக்கும், அவனுடைய வல்லமையை முழுவதுமாய் உரிகிற வரைக்கும், அவனுடைய ஆளுகை இனி நமது குடும்பத்தில் சரீரத்தில் இல்லாமல் போக மட்டும், அவனுடைய வேரோடு புடுங்கி போட ஒரு வரைக்கும் தொடர் ஜெபம் வல்லமை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த மின்மினி பூச்சி கேட்டிருக்கீங்களா? தெரியுமா மின்மினி பூச்சி? ஆமா, இப்பெல்லாம் நம்ம ஊர்ல இருக்காங்க, ஊர்ல இருக்கும், இங்கெல்லாம் இருக்கு. ஆமா, செடியெல்லாம் இருந்தா இருக்கும் போல. சிலருடைய ஜெபம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா மின்மினி பூச்சி மாதிரி இருக்கு. திடீர்னு பட 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 படன்னு ஜெயிப்பாங்க, திடீர்னு காணாம போயிடுவாங்க. திடீர்னு மின்னுவாங்க, திடீர்னு காணாம போயிடுவாங்க. ஆமா, நான் ஹாஸ்டல் இருக்கிறப்போ எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர்கிட்ட நான் எனக்கு ஃபீவர் வந்தது உடனே டேப்லெட் போட்டுலாம் பழக்கம் இல்லை. மேக்சிமம் எங்கள் வீட்டில் போட மாட்டாங்க. காய்ச்சல்னால் இப்போ இருக்கிற ஃபீவரெல்லாம் வேற, முன்னாடிலாம் ஆஸ்பத்திரியே கிடையாது முதல்ல.
ஸோ எப்படியோ ஜோம் பண்ணி ஏதோ தண்ணி கிண்ணியை குடிச்சு அப்படியே ஓட்டிடுவோம். ஸோ ஹாஸ்டல் போன உடனே எனக்கு டேப்லெட் போடுற பழக்கம் எனக்கு தெரியாது. ஸோ ஃபீவர் வந்த உடனே ஹாஸ்டல்லேருந்து எனக்கு டேப்லெட் கொடுத்தான். நான் ஒரு டேப்லெட் போட்டேன், கண்ட்ரோல் ஆயிடுச்சு, ஃபீவர் குறைஞ்சிச்சு. உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு டேப்லெட் போட்டோன்னு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் நைட்டு மறுபடியும் வந்துடுச்சு. அப்புறம் என் நண்பன்கிட்ட சொன்னேன், கேரளைட் மலையாளி, நான் காலையில் நான் டேப்லெட் போட்டேன் சரியாயிடுச்சு, ஆனால் மறுபடியும் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னேன். அவன் கேட்டான் எத்தனை முறை போட்டான்னா. ஒரே ஒரு முறை தான் போட்டேன். அப்போ அவன் சொன்னான், சரிலோ ஒரு பாம்பு இருக்கு, அந்த பாம்பை ஒரு அடிச்சுட்டு போயிட்டா அது சாகுமா? சாகாது. அது அடின்னு அடிக்கணும். அப்படின்னா தான் என்ன செய்யும், அது என்ன செய்யும்? அடிச்ச பாம்பு ஊர்ல கதை சொல்லுவாங்க, நல்ல பாம்பு அடிச்சிட்டோம்னா அது மனசுலயே வச்சிருக்கோம், அதுக்கு மனசும் கிடையாது இருந்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது. ஆனால் சொல்லியிருக்காங்க, நாங்களாம் அதை நம்பி பயந்து இருப்போம். எந்த பாம்புனாலும் அடிச்சுட்டு தப்பிக்க விட்டுறலாம், ஆனால் நல்ல பாம்பை அடிச்சுட்டு தப்பிக்க விட்டா அது மனசுக்குள்ளேயே வச்சிருக்குமா. மனசுக்குள்ளேயே வச்சு நம்மளை சுத்தி என்னைக்கா ஒரு நாள் நம்மளை போடும். இப்படிதான் சொல்லி நம்மளை ஏமாத்தி வச்சிருந்தாங்க. சரி, ஒரு அடியில என்ன செய்யாது, சாகவே சாகாது. சர்ப்பம், பேய், பிசாசு, சாத்தான். எங்க அப்பா அடிக்கடி சொல்வாரு, அவன் ஒரு வெக்கம் கட்டவன். அவன் யாரு சொல்லுங்க? போனா போயிடுவான், கொஞ்சம் கழிச்சு நிப்பான். போனா போயிடுவான், அப்புறம் நிப்பான். அவன் வெக்கம் கட்டவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்கு இருக்கிற மானம் கூட மானம் இல்லாத பிறவிதான் பிசாசு. ஹல்லேலூயா. அவனை ஒரு அடியில, ஒரு ஜபத்துல அல்லது ஒரு 21 days ஃபாஸ்டிங் எல்லாம் போகாது. அது மடங்கடிக்கிற வரைக்கும் அந்த வல்லமை நம்மிடத்திலிருந்து மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியை கண்டாலே அதிரத்தக்கதாக persistent prayer, தொடர் ஜபத்தினாலே, சோர்ந்து போகாமல் எடுக்கிற ஜபத்தினாலே நாம் சாத்தானின் வல்லமைகளை ஜெயிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இந்த சிஸ்டத்தை வச்சாரு? ஒரு விசுவாசி பாஸ்டர் கேட்டார், பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், தலைய நசுக்குனாரு, வாழை மட்டும் ஆட்டிட்டு இருக்கிறதுக்கு ஆண்டவர் விட்டுருக்காருன்னு சொன்னீங்களே, அந்த வாழை வச்சே எங்க பாடு பெரிய பாடா இருக்கு. தலைய நசுக்குனவர் வாழையும் நசுக்கிருக்கிறாம்ல அப்படின்னு ஒரு விசுவாசி பாஸ்டர்கிட்ட கேட்டிருக்கான். பாஸ்டர் சொன்னாரா, வாழையும் நசுக்கிட்டாருன்னா எங்களுக்கு வேலையே இல்லை, நாங்க எப்படி சாப்பிட்றது, எங்களுக்கு எப்படி காணிக்க வரும், சபையே இருக்காது, அதனால நீங்க சபைக்கே வர மாட்டீங்க, கொஞ்சம் வால் இருக்கிறதுனால தான் நீங்க என்ன செய்ய சர்ச்சுக்கு வாரிய. அதனாலதான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொஞ்சம் வால், அப்படி வாழை விட்டு லைட்டா ரோஸ் விட்டாலே போதும், ஐயோ இயேசுவேன்னு ஓடி வாரோம் இல்லையா? அதனால நல்லதுதான். பிசாசு இருக்கிறது நமக்கு நல்லதுதான். அவரை எப்போ அவன் அடிச்ச உடனே யாரைத்தான் தேடி ஓடி வரோம்? ஆண்டவரை தான் தேடி வரும். ஸ்தோத்திரம். ஆகையால் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவனுடைய பின்தொடர் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் தொடர் ஜபத்தினால அவனுடைய முழு வல்லமைகளையும் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு தேர்ந்தெடுக்கிறார். வார்த்தை வல்லமை, வாக்குத்தத்தம் வல்லமை, ஜபம் இயேசுவின் நாமம் வல்லமை, ஸ்தோத்திரம், தொடர் ஜபம், பெர்சிஸ்டன்ட் பிரேயர் வல்லமை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்ததாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமைன்னு சொன்னா, the top most, last but not least, பெரிய இருக்கிற வல்லமையிலேயே பெரிய வல்லமை என்னன்னா, சிலுவையிலே நமக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் என்கிற வல்லமை. பிசாசுக்கு ரத்த வாடையே பிடிக்காது. இயேசு ரத்த வாடையை அவனுக்கு என்ன செய்யாது, பிடிக்கவே பிடிக்காது. சிலர் நம்புவாங்க, ரத்த வாடைக்கு பேய் வரும், பிசாசு வரும் அப்படின்னு சொல்லுவான். ஆமா, எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க சொல்லுவாங்க, கறிக்குழம்பு சமைச்சு கொண்டு போனோம்னா பேய் பின்னாடியே வருமா. அப்படின்னா டொன்சோல்லாம் என்ன செய்வான், டொன்சோல வேலை பார்க்கிறவன்லாம் அவன் கறிக்குழம்பு கொண்டு போறானே, ஒரு பேயாவது அவன் பின்னாடி போகிறதே கிடையாது.
பேய் வந்து நம்மளை கவுந்துருமா. அதனால என்ன செய்வாங்க, கறி குழம்பு செஞ்சு சொந்தக்காரங்க வீட்டு கொடுக்க போனோம்னா அதுல துப்பி அனுப்புவாங்க. துப்பி அனுப்புனா பேய் சாப்பிடாதான், பின்னாடி வராதான். இதெல்லாம் நாங்களாம் ஒரு காலத்தில் நம்பி இருந்தோம். நல்ல வேளை ஆண்டவர் ரட்சித்தார். ஹல்லேலூயா. இருக்கலாம், ரத்த வாடைக்கு சில பேய் வரும், ரத்த வாடைக்கு ஒரு சில மிருகங்கள் வரும், ரத்த வாடைக்கு சில குள்ள நெறிகள் வரும், ரத்த வாடைக்கு ஒரு சில ஓநாய்கள் வரும். ஆனால் இயேசுவின் ரத்தத்திற்கு பேய்கள் ஓடும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷபரக்கரத்ரே. இயேசுவின் ரத்த வாடைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் ஓடுகிறது. ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் நமக்கு வல்லமையை ஜெயிக்கும்படிக்கு வல்லமை என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். என்ன வல்லமை? வாசனைங்கிற வல்லமை, அவருடைய இயேசுங்கிற நாமம் வல்லமை, இயேசுங்கிற வல்லமை, வாக்குத்தத்தங்கிற வல்லமை, பெர்சிஸ்டன்ட் பிரேயர், தொடர் ஜெபம் வல்லமை, ரத்தம்ங்கிற வல்லமை. இவைகளினாலே நாம் இந்த சாத்தானின் வல்லமையை ஜெயிப்போம். எல்லாரும் கண்களும் மூடி ஜெபிப்போம். ஷபரி கரபா தினி மனோத்திரி தினமா. நல்லவரே மை நன்றியோடு மை துதிக்கிறோம், நல்லவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், நல்லவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், வல்லவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஷபரி கரமா திருத்தினிமோ ரிக்கந்தரா திருதினமா. ரத்தத்தினால் ஜெயம், ரத்தத்தினால் ஜெயம், விடுதலை. கர்த்தர் இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு தந்த சத்தியத்தின்படி நம்மை எல்லா சாத்தானின் வல்லமைகளை விடுவிக்கத்தக்கதாக வசனத்தினால் நம்மை நிரப்பும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுங்கிற நாமத்தினால் நம்மை விடுவிக்கும் நிரப்பும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வாக்கு தத்தத்தினால் நம்மை நிரப்பும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஜெபத்தினால் நம்மை நிரப்பும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய ரத்தத்தினால் நம்மை விடுவிக்கும்படி நிரப்பும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினாலே நமக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரலோக பிதாவே, இந்த நாளிலே எங்களை முழுமையா உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. உலகத்தில் உமது பிள்ளைகள் பிசாசினாலே பேதுருவிட்ட வேண்டிக் கொண்டதை போல, ஆண்டவரே புடைக்கப்படுவதை போல, ஆண்டவரை புடைத்து எடுப்பதை போல சிலருடைய வாழ்க்கையை பிசாசு புடைத்து கொண்டிருக்கிறான். காற்றிலே அடிபட்டு திரிகிறதை போல, காற்றிலே அலைகிற மரத்தை போல சிலருடைய வாழ்க்கையை சாத்தான் அசைத்துக் கொண்டிருக்கிறான். அலைகளிலே ஆண்டவரே அலைக்கழிக்கப்படுகிற நங்கூரம் அந்து போகத்தக்கதாக அசைவினாலே பிசாசு சிலருடைய வாழ்க்கையை அசைத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நீர் எங்களுக்கு தந்த வல்லமையுள்ள நாமமாகிய இயேசுவின் நாமத்தில் யாவரையும் நாங்கள் விடுவித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் சுகமாய் தங்க பண்ணுவார், ஆரோக்கியம் உண்டுவனை பண்ணுங்க, சமாதானம் அவர்களை குடியிருக்க பண்ணுங்க. சபையில, விசுவாச குடும்பங்கள்ல, ஆண்டவரே எல்லைகளில தேவன் சகல பிசாசின் வல்லமையிலிருந்து விடுவித்து நிரட்சித்து எங்களை சுகமாய் தங்க பண்ணும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நாளை காலை 5 மணிக்கு, நாளைக்கு காலையில் 5 மணிக்கு பிரேயர் இருக்கு. வாங்க. God bless you.